ஆரம்பத்துல இருக்கும். சோ மறுபடியும் சொல்றேன், மானசம் சேத்தனா சக்திர் ஆத்மா ச இதி சதுஷ்டயம் யதா பிரியே பரீட்சிணம் ததா தத் பைரவம் பபுக. இந்த 4 மட்டும் உனக்குள்ள அடக்கிட்டீங்க, நான் தான் அந்த பைரவன் ஸ்டேட்டுங்கிறத அந்த ஆத்மா உணர்ந்துடும் அப்படின்னு சொல்றேன். அது நிஜம்தான். அதனால அப்ப என்ன அதுக்கு என்ன பண்ணணும் நானு, அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்தது என்ன சொல்ற, நிஸ்தரங்கா உபதேசானாம் சதம் உக்தம் சமா சதஹ துவாதசா அபியாதிகம் தேவி யஜ் ஞாத்மா ஞானாவி ஜனஹ. அதனால தான் தேவி நான் என்ன பண்ணேன், நிஸ்தரங்கா உன்னுடைய மனதில் அந்த அலைகள் நினைவலைகள் எழும்பாமல் இருப்பதற்காகத்தான் உபதேசானாம் உங்களுக்கு இது வரைக்கும் நான் உபதேசிச்சேன். என்ன உபதேசிச்சேன், சதம் புக்தம் பல பல வழிகளை உனக்கு நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். எவ்வளவு, சமாசதக துவாதசா 112 அபியாதிகம். இத பிராக்டிஸ் பண்ணும் தேவி, இதுதான் உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஞாத்மா இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானாவி அந்த புத்திசாலி ஜனக அவன் என்ன பண்ணுவான்னா ஞானவானாக ஒரு மாறி விடுவான் சொல்ற, ப்ராமிஸ் பண்ற. என்ன சொல்ற, அதுக்காகத்தான் நீ சொன்னியோ இல்லையோ இந்த சதுஷ்டயம் 4 போயிடுத்துல நான் தான் பைரவன் சொன்னேன். அந்த 4 போறதுக்காகத்தான் 112 உனக்கு சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஓஹோ. அடுத்தது நம்ம கேட்கிற, நம்ம சார்பதான் எல்லாமே கேட்கிறேன், நம்ம தெரியாதவங்க. அப்ப 112 பிராக்டிஸ் பண்ணணுமா கேள்வி வருமா இல்லையா? நான் உனக்கு 1 2ல 112 சொன்னேன் அப்படி சொன்னப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ப 112 என்ன பண்ணணும் நானு அப்படிங்கிற. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், இந்த 112ல ஏதாவது ஒண்ணு பண்ண வையும் பையன் நான் பாத்துறேன். அவன் சுத்திட்டு இருக்கான், எங்க ஈகோ பிடிச்சி அலையோ அலையறான். இங்க அங்க குரங்க தேள் கொட்ட மாதிரி, குரங்கு சும்மா இருக்காது, குரங்க தேள் வேற கொட்டிடுச்சு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு குரங்கு. அந்த மாதிரி உன்னைய மறந்துட்டா என்னைய மறந்தா குடிச்சிட்டு இருக்கா. இது 112 வேணாம், ஒண்ணு செய்ய வச்சுட்டு பாப்போம், he will come to me. அப்பா வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே சேலஞ்ச் மாதிரி பண்ணுவார். அதுதான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிளையாடல். நீ சக்தி இல்லையா சிவம் இல்லை, சிவம் இல்லையா சக்தி இல்லை சொன்னா கூட சிவம் என்ன பண்ணுவார், சக்தி எல்லாம் பவர் கொடுத்துருவார். சக்தியை வந்து அழகா படைச்சிருவாங்க. பார்த்தா அது அழகழக தனியா குதிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னடா என்ன விட்டு போறீங்களா, வாடா திரும்ப என்ன வராது. அதுக்கு மறுபடியும் அப்பாவை பார்த்தா, இதப்ப உனக்கு வழிமுறையெல்லாம் சொல்லிட்டேன், உன் பிள்ளைய திரும்ப கூட்டிட்டு வர்றது உன் வேலை. அதுதான் வந்து 130 நிஸ்தரங்கா உபதேசம். மனதில் அந்த சதுஷ்டயம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான், சதுஷ்டயம் என்னும் அலைகள் எழும்பாமல் இருக்கத்தான் சமாசதக துவாதசா அபியாதிகம் 112 உனக்கு தாரணங்களை சொல்லி அதை பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். அதை புரிஞ்சிட்டவன் புத்திசாலி ஆகிடுவான். அப்படிங்கிறப்ப சரி என்ன பண்ணணும் நம்ம கேட்க சொல்றார். அத்திர சைதகமே யுக்தோ ஜாயத்தே பைரவ ஸ்வயம் வாச்சா கரோதி கர்மாணி ஷாபானு கிரககாரக அப்படிங்கிற என்ன சொல்றார் 140ல. அப்ப என்ன சொல்றார், ஷாபானு அத்திர சைதகரே யுக்தோ சை கதமே at any one point of time one only. அத்திர இந்த 112லயும் சைகதமே யுக்தோ, யுக்தனா தாரணா, ஜாயதே அதை அடைஞ்சிட்டீன்னு பைரவ ஸ்வயம் ப்ராமிஸ் பண்ணிட்டார். நீ தான் பைரவன், நான் தான் நீ. என்ன பண்ணணும் அப்போ, வாச்சா கரோதி உன்னுடைய வார்த்தைகளால இந்த அற்புதமான தாரணாக்களை சொல்லிண்டே இரு. கர்மாணி உன்னுடைய செயலையும் அதை காட்டுண்டே இரு. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you will attain a power. See, சும்மா வந்து அப்பா வந்து சொல்லிடல, அப்போ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறவரோ இல்லையோ. உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கையை கொடுத்துட்டு பட்டையை போட்டு பிபி பிரஷர் மிஷின் பாக்குறமோ இல்லையோ, அது பார்த்த உடனே உங்களுக்கு 110/90 வெரி குட்.
190/90 நம்ம ஹார்ட் பிடிச்சிப்போம், ஐயோ இல்லையா? சோ ஏதோ ஒரு பேராமீட்டர் தேவைப்படுது. அந்த பேராமீட்டர் தேவைப்படுது. அவர் என்ன சொல்றார், நீ மட்டும் பைரவா ஸ்டேட் எப்ப அட்டைன் பண்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் என்னென்ன, அதுதான் நீ பிளஸ் பண்ணா நடக்கும். இப்ப குருஜி பிளெஸிங் கோர்ஸ் எவ்வளவு ஹையஸ்ட் லெவல்ல வச்சிருக்காரு பாருங்க. பிளெஸிங் கோர்ஸ் பண்றச்சே குருஜி சொல்லுவார், அந்த பிளெஸிங் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், 3 நாள் பர்மிஷன், 3 நாள் அந்த கோர்ஸ் நடத்த உடனே 4வது நாள் இனிஷியேஷனுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு டீச்சர் கேட்பார், நீ இந்த பயிற்சிக்கு தகுதியானவனா, நீ பிளெஸிங் செய்யக்கூடிய தகுதி உனக்கு இருக்கிறதா என்பதை நீயே உன் மனசாட்சியை கேட்டுக்கொள், நீயே உன்னுடைய உள் உணர்வை கேட்டுக்கொள். அப்படி இருந்தால் இந்த அறையில் தங்குங்கள், மற்றவர் வெளியேறி விடலாம் அப்படி சொல்லுவார். இந்த சூத்திரம் படிச்ச உடனே எனக்கு திக்குன்னு மாறி போட்டுச்சு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிலையில குருஜி அந்த பிளெஸிங் கோர்ஸ் நடத்துறாரு. சார் முன்னெல்லாம் 4 அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணிருக்கேன் சார் பிளெஸிங் பண்றதுக்கு. அந்த எங்க காலத்துல 2006-07 எல்லாம் யூ நீட் 4 அட்வான்ஸ் கோர்சஸ். இப்ப 2 போறோம். குருஜி அவருடைய எவ்வளவு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. நம்மள லிப்ட்ல மேல ஏற்றிட்டே போற, அப்போ ஒரு லிப்ட் எவ்வளவு தாங்கணும். 4 சொன்னவர். அப்ப என்ன சொல்றார், அந்த பிளெஸிங் கோர்ஸ் தகுதியானவன் உங்க மனசாட்சி, உங்க உள்ளுணர்வு சொல்லணும். அதுதான் இங்க சொல்ற. அப்படி நீ சொல்லக்கூடிய ஒரு தாரணாவில் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்து, ஆமாம் எனக்கு அந்த தகுதி வந்திருக்குன்னு நினைக்கிறச்ச, அதுக்கு என்ன பாராமீட்டர்னா, நீ பிளஸ் பண்ணா நடக்கும், சாபம் கொடுத்தா நடக்கும். சொல்லல, கர்மாணி ஷாபானு, நீ கஸ் பண்ணால நடக்கும், கிரகக்காரக்க நல்லா இரு சொன்னாலும் நடக்கும். அதனால 2க்கும் சொல்லியா செய்யாத, பிளெஸிங் பண்ணிட்டாருன்னு that comes indirect. யாராச்சும் மண்ணு சாபம் கொடுப்பாரு. இதெல்லாம் கேரளால பாத்திருக்கேன். இல்ல தமாஷாவும் போகலாம், ரொம்ப சீரியஸா வேண்டாம். ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு நான் திருப்பூர்ல இருந்தப்ப திருச்சூருக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு நாய் என்ன பார்த்து விட்டா வந்து மேலே எகிரி கடிச்சிட்டு போல இருந்துச்சு. எனக்கு பயம். சரி நான் அப்படியே அவரோட ஒட்டிக்கிட்டே போறேன். அவர் சொல்றாரு, கவலையப்படாதீங்க சார் அப்படி இப்படி தடுக்குனாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, கையை இப்படி தட்டினாரு. நாய் கொலைக்கிறது நிறுத்திடுது. என்னையா பண்ண, வாயை கட்டி போட்டேன் சார். வாயை கட்டி போட்டு என் மனுஷா என் வாயை கட்டி போட்டுடுவியா சார்? என்ன சார் நீங்க, நாய் வாயை கட்டி போட்டேன் சார். அப்ப எப்படி அவன் கஷ்டமா இருக்குமா? அதுக்கு நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனோம். அவங்ககிட்ட அப்ப கோயிலுக்கு கூட்டு போனார். திரும்பி என்ன மறுபடியும் இது என்னையா சார், எனக்கு வாயை கட்டி போட்ட மாதிரி அந்த வீட்டுக்காரருக்கு வாயை திறக்கிறதுக்கு தெரியும் சார், அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. we are safe. அதனால சாபம் கொடுக்கறது இட்ஸ் பாசிபிள். இதெல்லாம் பல நேரங்களை பார்த்தவன். சோ பைரவர் என்ன சொல்றார், நீ ஒரு தாரணாவில நல்லா தெரிந்த வந்தேன்ன 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங், சுதர்ஷன கிரியாவில ஜம்முன்னு நல்லா பண்றேன்னு நினைச்சேன்ன, யுவர் பிளெஸிங்ஸ் வில் ஆக்சுவலி ஹேப்பன். அதே நேரத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம யாரையும் மனதளவில் கூட வெறுக்க கூடாது, திட்டக்கூடாது. கம்முன்னு ஒரு அம்மா ஆயிடணும். எந்த அம்மாவும் எப்பேற்பட்ட மூர்க்கனான பையனையும் வந்து சாபம் கொடுக்க மாட்டா, நீ பாழாப்பட சொல்ல மாட்டா. ஏன்டா புத்தி இல்லாம அலையிறான்ட்டு மேக்சிமம் இங்க இருந்தா திட்டுவா, உள்ள நெஞ்சத்துல திட்ட மாட்டேன். அது போல பைரவர் அப்பேற்பட்ட பொறுப்பைய நம்ம கொடுக்குற. ஜாக்கிரத, நீ வந்து அத்திர சைக்கத்தமே யுக்தோ ஜாயத்தே பைரவர் ஸ்வயம். இந்த 4த்தையும் வெற்றி கொண்டு விட்டார், நீதான் பைரவர். வாச்சா கரோதி கர்மாணி, அது என்ன, உனக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கும். உன்னுடைய வாய் சொற்களின் மூலமாகவும் உன்னுடைய செயல்களின் மூலமாகவும் என்ன கொடுக்கும், ஷாபானு கிரகக்காரக. நீ வந்து சாபத்தை கொடுத்தாலும் நடக்கும், நீ பிளஸ் பண்ணாலையும் நடக்கும். அதனால இதுதான் பேராமீட்டர் அப்படின்னு சொல்ற. ஓ அம்மா சொல்ற, சரி பசங்களுக்கு சொல்லி நல்லா பண்ண சொல்ற. 141வது சூத்திரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் தி ஃபினிஷிங் டச்சஸ். 111 தாரணாவில் நீ வந்து மொத்தம் பண்ணணுமான்னு அம்மா கேட்டா, வேண்டாம் ஒண்ணு பண்ணு. அப்ப இந்த சதுஷ்டயம் தான் என்ன உன்னை என்கிட்ட பிரிஞ்சிருக்கு, இது உன்னை சேர்த்துடும் அப்படின்ட்டு. சரி பண்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, வாட் இஸ் இண்டிகேஷன் தட் ஐ மேக்கிங் அ ப்ரோக்ரஸ் அண்ணா, நீ பிளஸ் பண்ணா நடக்கும், அதே நேரத்துல சாபம் கொடுத்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுற. நீ பண்ணுன்னு சொல்லல, that's very important. குருஜி சொல்வார், blessing is mine, choice is yours. இது என்னைக்குமே நம்ம மறக்கூடாது. குருஜி சொல்லிடுவார், blessing is mine. நான் எப்பவுமே பிளஸ் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவா. ஆனா
நீ சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறியா நல்லது பண்றியான்னு ஒரு சாய்ஸ் அப்படி சொல்லிடுவார். சரி, அதுதான் பைரவரை இங்க சொல்றார். அடுத்தது என்ன? அஜர அமரதாம் ஏதீச்ச அனிமா ஆதி குணா அன்பிதக யோகினாம் பிரியதேவி சர்வ மேலாபக ஆதிபக. அற்புதமான புத்தகம். நீ என்ன பண்ணுவ? அப்ப என்ன ஆகன்னு, அமரதாம், அமரதாம்னா உன்னுடைய வாழ்க்கையானது லிபரேஷன், எந்த விதமான கட்டு தலைகளும் இல்லாமல் தேவர்களை போல நீ சுதந்திரமாக இருப்பாய். அவனுக்கும் தெரியாம ஒரு ஆனந்தம் உனக்குள்ள பொங்கிக்கிட்டு இருக்கும். These are the parameters, indications. அப்போ உங்களுக்குள்ள தெரியாம குருஜி சொல்லுவாரோ, always keep smiling, fake it till you make it. குருஜி நம்மள அமரர் ஆக்கிற. அமரர் என்ன? எல்லா விதமான பரிபூர்ண சுதந்திரத்தை உடையவர்கள். அஜர அமரதாம், முதல்ல நீ தேவனாக உணர்வாய். சாதாரண கழிச்சட மாதிரி நினைக்க மாட்டேன். நீ will be different always. கண்ணாடியில பார்த்தாலும் வித்தியாசமா தெரிவேன். ஒரு ஜம்மன் இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த தேஜஸ் இருக்கும் பாருங்க. அருணை பாருங்க, அப்புறம் பாருங்க, வித்யாவை பாருங்க, அப்படியே ஜோரா இருக்கலாம். அமரதாம். அடுத்தது என்ன? ஏதச்ச அனிமா, அஷ்ட உங்களுக்கான அஷ்டமா சித்திகள் தானால் ஒன்னொன்னா வரும். அஷ்டமா சித்திகள் என்ன? அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானு. இன்னொரு சொன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சுதியாத்திரமா இருக்கும். நம்ம ஜம்முன்னு கொஞ்சம் வஸ்திரிகா பண்ண மாதிரி இருக்கும். முதல்ல என்ன? அனிமா. அனிமான நமக்குள்ள அப்படியே சின்னதாயிடுது. சின்னதாயிடுதுன்னா என்ன? உடம்பு சுருங்கி போறது கிடையாது. ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கல் ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்து, மத்தவன் மண்ணு மொட்டாளு கதற பண்ணி திட்டிட்டு இருந்தா கூட நமக்குள்ள அடக்கமா நிம்மதியா இருக்கும். நம்ம நிம்மதி. அதுதான் இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அனிமன சின்ன குட்டி ஆயிடுவேனா சார், நினைச்ச உடனே பெருசா ஆயிடுவேனா சார்? மடையா கிடையாது. அனிமன் பவர், இவனோட பவர். அவங்க மத்தவங்க உனக்கு பூமாலை சூட்டினாலும் புழுதி வாரி இறைத்தாலும் உங்களுக்கு எதுவுமே பாதிக்காது. நான் தான் ஒரு அற்புதமான ஒரு அந்த உறுதி தன்மை இருக்கும். அதுதான் முதல் சித்தி. என்ன? அனிமா. உனக்குள்ள நீ அடங்கிடுவ, சுருங்கிடுவ. அதே அடுத்தது மகிமா, உனக்குள்ள எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆனந்த தத்துவம். எப்பேற்பட்ட ஆஹா, ஒவ்வொரு இயற்கையை பார்க்கிறச்சியும், ஒரு தென்றலை தழுவுறச்சியும், ஒரு மழைத்துளி படுறச்சியும், இல்லாட்டி மேகங்களை பார்க்கிறச்சியும், வானவெளியை பார்க்கிறச்சியும் உனக்குள்ள ஒரு பரிபூர்ணமான ஒரு எக்ஸ்பான்ஷனை உணர்வீங்க. அதுதான் மகிமா. லகிமா, லைட்னஸ், உடம்பு பலுவா இருக்க. அப்படி நடந்து படிக்கிட்டு ஏறி போங்க, இறங்கும். அந்த உடம்புல அம்மா கேள்வி வர. இது நம்ம பஸ்திரிகா பண்ணி கிரியா பண்ணாலேயே உனக்கு சாதாரண நடப்போம், சாதாரண வரும். அதுதான் லகிமா. கரிமா, ஹெவி. யூ வில் ஃபீல் ஆல்வேஸ் ஃபவுண்டட் இன் யுவர் பிரின்சிபிள்ஸ். உன்னுடைய பிரின்சிபிள்ஸ் யாரும் அசைக்கவே முடியாது. கரிமான ஊன்று இருத்தல். அடுத்தது பிராப்தி. இது பல முறைகள் நானே என்னையிலையும் சரி, நம்ம ஆற்றல் பார்த்திருக்கேன். நினைச்சது நடக்கும். நீங்க விரும்பினது கிடைக்கும். நீங்க விரும்பினது உங்க வாசகத்தை கிடைக்கும். அதுதான் பிராப்தி. இதெல்லாம் நம்ம யோகாவில சரியா இருக்கோங்கிறதுக்காக அம்பாள் நமக்கு கொடுக்கிற இண்டிகேஷன்ஸ். பிராப்தி. நான் என்னத்தை பண்றேன், எனக்கு பிராப்தமே இல்லையாம்பா. அப்படி இல்லாத ஒண்ணு கூட அம்பாள் இந்த கிரியாவை நீ யோகாவை பண்றச்ச பிராப்தி. நீ என்ன விரும்புறியோ அது உன்னை சேரும். அடுத்தது பரகாமிய. பரகாமிய என்ன? இன்னொருவருடைய உணர்வுடன் கலத்த. பரகாமிய கூடு விட்டு கூடு பாய்தல், அது வேற விஷயம், அது கிடையாது. இப்போ அப்பர்ணா பேசுறச்சே, அப்பர்ணா என்ன நிலையிலும் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பான்னு வர்றப்ப அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால உணர முடியும், நம்மளால உணர முடியும். அருண் ஒண்ணு கேட்கிறேன்னு, அருண் எந்த ஒரு வாய் வழியா கேட்கிறேன்னு, இதயத்துல கேட்கிறேன்னு உடனே உணர முடியும். அதுதான் பரகாமியா. மற்றவர்கள் மனத்தில் உணர்வை உணர்ந்து ஒரு அம்மாவா ஆயிடுது. அப்போ நீங்க பார்க்கலாம், ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, தன்னுடைய மனக்குழப்பங்கள், தன்னுடைய உடல் குழப்பங்கள், தன்னுடைய உணர்வு குழப்பங்கள் அத்தையும் உங்ககிட்ட எந்த விதமான ஒரு வித்தியாசம் பகிர்ந்துப்பாங்க. அப்பா எனக்கு இப்படி எல்லாம் இருக்குப்பா, எனக்கு என்னப்பா பண்றதுன்ட்டு மனசு விட்டு கேட்பாங்க. அப்போ நீங்க அவங்கள குழந்தைங்களே எதுக்கு நம்மளுக்கு ஒண்ணு சொல்யூஷன் சொல்றச்சே அது நடக்கும். இதெல்லாம் நீங்க உணரணும். உணர்றப்பதான் நம்ம எவ்வளவு தூரம் இந்த அஷ்டமா சித்திகள் நமக்குள்ள வருதுன்னு தெரியும். எந்த குழந்தைய எனக்கு இப்படி இருக்குமா சொல்ல மாட்டேன். ஒரு குழந்தை சொல்லிட்டு நம்ம டிஎஸ்என் பண்றச்சே, அப்பா என்னுடைய மர்மஸ்தானத்துல ரொம்ப நமைக்குது, கருப்பு கருப்பா இருக்கு, நான் எதனா பண்ணிடலாமா?
an after living person is coming and asking me, நான் சொன்ன கவலையே படாது, வருண முத்ரா வச்சுக்கோ, கிரியா ஒழுங்கா பண்ணு, தானா சரியா போயிடும். She got rid of it within 10 days. அப்பா என்ன ரொம்ப சுத்தமாயிட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு. நம்ம நான் தான் எல்லாமே தைரியமா சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா கிரியா பண்ண ஒழுங்கா பண்ணிட்டு வா. நான் எல்லாருக்கும் சொல்ற கிரியாவை கம்வாட்மே பல்லு வளர்க்குற மாதிரி பாத்ரூம் போற மாதிரி பண்ணிடுவோம். அது உங்களை பாதும் பூயத்தே. அதுதான் அடுத்தது என்ன பிராப்தி, அடுத்தது பரகாமிய சொல்லிட்டேன். அடுத்தது வாசித்வா, உங்களுக்குன்னு தெரியாம உங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி தாராக வரும். உங்களை நாடி மக்கள் வருவாங்க. ஒரு மலரை எப்படி ஒரு மனம் வண்டுகள் தேடி வருகின்றனவோ அது போல உங்ககிட்ட வந்து கொட்டிப்பாங்க. இதுதான் வாசித்வா. கடைசியில ஈஷத்வா, நீங்க ஒரு இறைமை போல இறைவனாகி கடவுள் தத்துவத்தை நீங்கள் உணர முடியும். இதுதான் அஷ்டமா சித்திகள். ஆக அனிமா நமக்குள் சுருங்கின்றது, மகிமா எக்ஸ்பான்ஷன், லஹிமா உடம்பு வெயிட் இல்லாம இருக்கிறது. அப்ப வெயிட் இல்லாம இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சாப்பிட தோணாது. இது ஒரு மெடிக்கலி ப்ரூவ்டு. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா தான் ஏதாச்சும் மம்மம்னு சாப்பிட்டுக்கினே இருக்கணும் தோணும். நீங்க when you are free with thing அவ்வளவா சாப்பிட தோணாது. அந்த வேலைக்கு நம்ம போட்டுனா போறோம். இதுக்குள்ள எத்தனையோ உதாரணங்கள். நம்ம ரமண மகரிஷி, நம்ம காஞ்சி பெரியவா, சேஷாத்ரி சுவாமிகள், இவெல்லாம் இது 2-3 வாயில போட்டுப்பா, அவ்வளவுதான். அவங்க எப்ப டாய்லெட் போவாங்க, எப்ப மூச்சா போவாங்க யாருக்குமே தெரியாது. அது ரமண மகரிஷியுடைய அணுக்கு தொண்டர் குஞ்சு சுவாமிகள் சொல்லியிருக்கார். ரமண மகரிஷி எக்ஸ்கிரீட்டா போயிட்டு வந்தானே ஆட்டு புழுக்க போலதான் இருக்குமா அவருடைய எக்ஸ்கிரீட்டா. அவ்வளவுதான். அவங்க உடம்புக்கு கொடுத்த மரியாதை அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அதுதான் லஹிமா கரிமா, you will be well founded in your principles. பிராப்தி, உனக்கானது அம்பாள் உன் வாசலை தேடி கொண்டு சேர்ப்பாங்க. பரகாமியா, மற்றவர்கள் உணர்வுடன் ஒன்றுபட்டு செயல்படுவீர்கள். வாசித்துவா, உங்களை நாடி வந்து அனைவரும் உங்களுடன் பழகுவாங்க. ஈஷத்வா, நீங்க இறைவனாக மாறிவீர்கள். ஆக என்ன சொல்றாரு இப்போ, அனிமா ஆதி குண அன்விதஹ, உனக்குள்ள தானாக மலரும். யோகினியாம், யோகினினாம்னா யோகத்தில் வெற்றி பெற்றவர்கள். சோ யோகிஸ் அண்ட் யோகினிஸ் ரெண்டு பேருமே இருக்கிறச்ச அவர்கள் அனைவரையும் உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார்கள். சொல்றோமோ இல்லையோ, நம்ம என்ன சொல்றோம், சப்தமாத்தாங்கிறோம் இல்லையா, நம்ம கன்னிகாமன்னு சொல்லுவோம். நம்ம எல்லா தாய்மைகளும், எல்லா தேவதைகளும், எல்லா யோகிகளும் உன்னை தன்னுடைய இஷ்டமான செல்வமான பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார்கள். யோகினா பிரிய தேவி, ஓ பார்வதி தேவி, சர்வ மேலாபகங்கிறது சத்குருக்கள், மேலான நிலையை அடைந்த சத்குருக்கள், மாஸ்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளேன்ஸ். இதுதான் நம்ம லக்ஷ்மண் சுவாமி கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன். மேலாபகன்னு தி மாஸ்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளேன்ஸ். நீ வந்து you will become their darling, you will become their beloved. ஆதிபக, இதெல்லாம் உனக்குள்ள நடக்கிறச்ச தானா உனக்கே தெரியும், நீ யோக நிலையில என்கிட்ட வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு இல்லையா. இது நினைக்கச்சு சந்தோஷமா இருக்கா இல்லையா? நமக்குள்ள நடக்குதோ இல்லையோ, பார்த்துட்டு இருக்குமே, நமக்கு வேண்டியது கிடைக்கிறது, சாப்பாடு எல்லாம் போனது, எப்ப தலைச்சுக்குள்ள தூக்கம் வருது, மற்றவங்களுக்கு நல்லது பேசிட்டு இருக்கோம், நம்மளை தேடி வந்து தர்றாங்க இல்லையா, நம்ம மேல அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. பாக்குறச்சே குருஜி நமக்குன்னு தெரியாம, அதுதான் எனக்கு ஒவ்வொரு சூத்திரம் படிக்கிறச்சியும் குருஜி நினைக்கிறச்சு மனசு உருகும். எப்படி நம்ம ஏணியில ஏறோம்னு தெரியாமலே லிப்ட்ல ஏறதுதான். நம்ம ஏணியாவது படிக்கட்டா ஏறோம், லிப்ட் அப்படி கிடையாது. உள்ள நினைஞ்ச 8 10ன்னா 10 தானா போறோம், எப்படி போறோம்னு தெரியாது. அது போலதான் குருஜி நம்மளை பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு இந்த விஞ்ஞான பைரவாவே பிரத்யட்சமான உதாரணம். அப்புறம் அடுத்தது என்ன, ஜீவன் அபி விமுக்த அசௌ குருவன் அபி ந லிப்யதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவி உவாச்ச கேக்குறாங்க, இதிம் யதி வபு தேவ பரயாஸ்ய மகேஸ்வரக. அப்போ என்ன சொல்ற, அம்மா கேக்குறா, அப்போ இதெல்லாம் நடந்துட்டு நம்ம கிட்ட நம்ம பிள்ளை வந்து நம்மளுடைய படைப்புகள் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தமா? ஜீவன் அபி விமுக்த, அப்பொழுது அந்த ஜீவாத்மக்கள் எல்லாம் லிபரேஷன் அடையுதுன்னு அர்த்தமா? அப்போ அவங்க வாழறச்சியே அவங்க லிபரேட்டடா இருப்பதை உணர்வார்களா?
அதாவது அம்மா முழுமையா நீ வர ஃப்ரீ சிவல்ன்ட்டு நீ இந்த உலகத்துல இருக்கிறச்சியே உன்னை புரிய வைக்கணுங்கிறப்ப ஒரு எப்படி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் நினைக்க. அதுதான் அம்மாவோட படைப்பினுடைய மிகப்பெரிய விசேஷம். அப்படியே புல்லரிக்கும். அம்மா தான் அழகுன்னு தெரியும், தான் பெற்ற படைப்புகளும் அழகுன்னு தெரியும். ஆனால் தான் பெற்ற பிள்ளை தன்னை போல ஒரு அழகான ஒரு யோகியாக வருவானா என்பதுதான் அம்மாவுடைய. அப்போ அம்மா கேட்கிற நம் சார்பா, ஜீவன் அபி விமுக்த குருவன் அபி ந லிப்யதே அசௌ. இந்த உலகத்துல அவன் உடலோடு கூடிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே தான் அன்னையுடனும் தந்தையுடனும் ஒருமித்த நிலையை அடைந்தோம் என்பதை உணர்வானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றார், இதிம் யதி வபு. அம்மா கேட்கிற இடம், இதிம் யதி வபு தேவ பராயாஸ்ய மகேஸ்வரக. ஓ மகேஸ்வரா, இந்த அண்ட சராச்சரங்களை படைத்தவனே, சுப்ரீம் ரியாலிட்டி, தேவ பராயாஸ்ய, எல்லாவற்றுக்கும் மேலான நிலை, இதிம் அவனுக்கு கிடைத்தது என்பதை அவன் உணருவானா. அதை உணர்ச்சி நமக்கு எவ்வளவு பெரிய சக்தி வருதோ இல்லையோ, ஆஹா நம்ம வேற அந்த ரைட் பாத்துங்கிறப்ப ஒரு தனி தைரியம், அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பான்ஷன். அது சார் அது வார்த்தைகளை சொல்லவே முடியாது, வார்த்தைகளை சொல்லவே முடியாது. என்ன நான் பார்த்த பூண்டி சாமிகள், நான் ஒரு முறை ஊழூர்ல பிரான்ச் இருந்தப்ப ஜீப்ல போனேன். ஒருத்தர் சொன்னார், சார் பூண்டி சாமியார் பாக்குறீங்களான்ட்டு. நான் ரொம்ப ஓடி போயிடுவேன். ஜீப்ல போறோம், போன அங்க அவர் எப்பவுமே ஒரு திண்ணையில உட்காந்துருப்பார், மணியக்காரர் வீடு திண்ணையில எதிர்த்து விட்டு டீ கடை. அவர் டீ கடைக்காரர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்போம். அப்போ அவர் இல்லைங்க. நான் கேட்டாங்க, சார் இங்க ஐயா அவர் பார்க்க தரிசிக்க இல்லையே சார், இப்பதான் 10 நிமிஷம் எங்கேயும் எழுந்து போனாரு, எங்க இருப்பாரு தெரியாது, 4 தெரு சுத்தி பாருங்க இருப்பார். அதுக்கப்புறம் நீட்டு நான் நடந்து போறேன், ஒரு 4 பக்கம் அந்த 4 தெரு சுத்தி வர்றேன். பக்கத்து தெரு பக்கத்துல குப்பை தொட்டி அந்த இடத்துல ரவுண்டா இருக்கும், இந்த கிணறுடைய வர மாதிரி இருக்கும், அதுதான் குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டி பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு கந்தல் துணி எடுத்துக்கிட்டு கிழிச்சிட்டு இருக்கேன். அந்த கந்தல் துணியை கிழிச்சிட்டு அப்படி பார்த்தேன். அப்போ நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அப்போ அந்த கந்தல் துணி கிழிச்சு போடுறேன். அப்புறம் தான் பக்கத்துல அவர் கூடவே சொன்னாங்க, சார் எப்போ ஒரு கந்தல் துணியில கிழிச்சு போட்டிருக்காரோ யாருடைய கர்மாவையும் இவர் தீர்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் சார். இது அவர் செய்யறது ரொம்ப ரேர், ரொம்பவே நல்ல புண்ணியவான்களா இருந்தா தான் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்ட்டு அவருக்கு கூடவே இருந்து பழகினவங்க அங்கேயே அந்த ஊர்க்காரங்களை சொல்லுவாங்க. அதனால அவர் சொல்றார், தேவி பராயாசிய சுப்ரீம் ரியாலிட்டி. அந்த சுப்ரீம் ரியாலிட்டிங்கிறது உணர்வினால் தான் உணர முடியும், அவர்கள் புற நிகழ்ச்சிகளால் உணரவே முடியாது. அதுபோல சுப்பையா பிள்ளை, அந்த ஓதம் சுவாமிகள், திண்டுக்கல் சுவாமிகள் சொல்லுவாங்க, ஓதம் சுவாமிகள் சொல்லுவாங்க, சுப்பையா பிள்ளையும். அவர் எப்பவுமே சாக்கடையில் உட்கார்ந்து இருப்பார். சாக்கடையில் உட்கார்ந்து சாக்கடை அப்படியே கலைஞ்சுட்டு இருப்பார். அந்த சாக்கடை தண்ணியை அலசிட்டு இருப்பார். எல்லாருமே பைத்தியம், என்னடா. அப்போ அந்த திண்டுக்கல்லுக்கு சிருங்கேரி பீடாதிபதி, 35வது பீடாதிபதி நரசிம்ம பாரதி வர்றார். பல்லக்குல வர்றாரு. அவர் பல்லக்குல அவரை அலங்காரம் பண்ணிட்டு அவர் ஏதோ ஒரு உபன்யாசம் கொடுக்கறதுக்காக ஒரு மண்டபத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ வர்றப்போ பாடா பட்டு பீதாம்பரம் பல்லக்குல போகுதும்பார். ஒரு சாக்கடையில உட்கார்ந்துட்டு பட்டு பீதாம்பரம் பல்லக்குல போகுது என்பார். அவர் உடனே வண்டி பல்லக்கு நிறுத்துக்கோன்னு கீழறங்கி அண்ணா சௌக்கியமாம்பார். இதெல்லாம் நம்ம நாட்டுல நடக்கும். ஏன்னா பாரதம் தான் ஞானத்தின் விளைநிலம். அண்ணா நலமா சௌக்கியமா இருக்கீங்களான்ட்டு. சௌக்கியம் நரசிம்மா, எப்படி இருக்க நீ, எங்க போயிட்டு இருக்கியா, போய் நல்லபடியா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சாக்கடை தண்ணி அரைச்சிட்டு இருப்போம். அப்போ சொல்ற நரசிம்ம பாரதி தீர்த்த சுவாமிகள் சொல்ற, எத்தனையோ பேர் கர்மாக்கள் இவர்களே தீர்த்துட்டு இருக்க, அவள்லாம் புண்ணியம் பண்ணவா, இன்னும் 2-3 ஜென்மங்கள் எடுக்க வேண்டியவாளை ஜென்ம விமுக்தி பண்ணிட்டு இருக்க, எப்பேற்பட்ட அம்பாள் இவர் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். இதெல்லாம் என்ன சொல்றீங்க, சேஷாத்ரி சமையலை பத்தி சொன்ன இந்த 1 மணி நேரம் பார்த்தார், அது கூட ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு மழை துளி போல. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாரத நாட்டிலும் இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு குருஜியோட ஒரு அன்பான அணைப்பு நம்ம இருக்கு. I will give you the experience of falling. I will never let you fall. அது வேற யாருமே சொல்ல முடியும், யாருமே சொல்ல முடியும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஒர்க் அட் a very higher level at various planes நம்ம குருஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காரு நமக்காக. நம்முடைய ஜீவனை கடத்தேர்த்துறதுக்காக
24 மணி நேரம் அவர் எந்த ஒரு கர்மா பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கான கர்மா ஆற்றிட்டு இருக்காரு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க அந்த சுப்ரீம் ரியாலிட்டி தானாக நீ என்னை அடைவாய். அந்த சுப்ரீம் ரியாலிட்டிங்கிறது உணர்வினால்தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 138வது சூத்திரத்துல ஒரே சந்தோஷமா இருக்கும், உண்டா இல்லையா? நம்ம எவ்வளவு தூரம் கிரியா ஜோரா பண்ணிட்டே இருக்கோமோ, நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோமோ, ஆமா ஆமா ஆமான்ட்டு தலையாட்டிக்கிட்டே வரும். இதுதான் இந்த விஞ்ஞான பைரவாவுடைய பினிஷிங் டச்சஸ் கொடுக்குற. இதெல்லாம் பண்ணின அவர் என்ன சொன்னார்? ஒண்ணு பண்ண போதுங்கிற 112 உன்னால என்னென்ன முடியுமா பண்ணுங்கிற. அவ்வளவு பண்றச்சே இந்த மாற்றங்கள்லாம் உனக்குள்ள வருதா, அப்ப நீ என்கிட்ட வந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இண்டிகேட் பண்றேன். அடுத்தது என்ன? 143 ஏவம் உக்த வியவஸ்தாயாம் ஜப்யதே கோ ஜப ச கஹ த்யாயதே கோ மகாநாத பூஜ்யதே க ச திருப்தியதி. அப்ப அம்மா சொல்ற, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்களே, இன்னொரு எளிமையான வழியை சொல்லுங்களேன். அம்மா அப்போ விடுறதா இல்ல, இன்னும் அதை கூட துருவி துருவி கேட்கிறாங்க. சரி, இந்த இண்டிகேஷன் சொல்றீங்க, இதெல்லாம் கேட்கிற பிள்ளைங்களுக்கு ஐயோ நமக்கெல்லாம் வரலையே அப்படின்ட்டு ஒரு வேதனை வரலாம். அதுதான் தாய் உள்ளம். அந்த தன் குழந்தை இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, நான் அம்மா சொல்லிட்டு இருக்கா அப்பாண்டு இதெல்லாம் சொன்னான்ட்டு இதை விட்டுட்டு you should not become discouraged. அதுதான் நம்ம ஆர்ட் டீச்சர்ஸ் கூட அந்த 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் சொல்றச்ச, நீங்க இன்ஹேலிங் ஈஸி, அந்த ஹோல்டிங் கூட ஈஸி, ஆனா பிரீத் அவுட்ங்கிறப்ப டபார்னு மூச்சு போயிடும். கவலைப்படாதீங்க, பிராக்டிஸ் பண்ண தானா வரும். ஏன்னா முதல் நாள் பார்க்கலாம், மூச்சை நிறுத்திடுவாங்க, மூச்சை விட்டுறச்ச புஷ்னு விட்டுடுவாங்க. அவங்களால இந்த 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வர முடியும். அப்போ அப்படி பார்ப்பாங்க. நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோமா? மத்தவங்க பக்கத்துல பார்த்தாலும் நிறைய பார்த்திருக்கேன். அது நம்ம கம்பேரிசன் இஸ் அன்அவாய்டபிள். சுதர்ஷன கிரியா பண்றது கூட அப்படி கண்ணை திறந்து வச்சு பார்ப்பாங்க, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ என்ன நமக்கு தோணும், நம்ம சொல்லணும் அப்படின்னு, கவலைப்படாதீங்க, ஒவ்வொருத்தருடைய லங் கெப்பாசிட்டி வேற, நீங்க பிரீத் அவுட் பண்றச்ச புஷ்னு போயிட்டு தான் கவலைப்படாதீங்க. நானும் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் இப்படிதான் இருந்தேன். அப்போ உனக்கு ஒரு திருப்தி, ஓ நம்ம தலைவரும் இப்படிதான் இருக்கிறார், நம்ம சோடப்பா. அதுதான் குட் டீச்சர். A good teacher should encourage அந்த கடை மாணவனையும் உயர்த்தக்கூடிய. அதுதான் இங்க அம்பாள் பண்ற. என் பிள்ளை நீ இப்படி இருந்தாலும் நான் விட மாட்டேன் நான், ஆனா நீ என்ன பண்ணணும் அப்பா கிட்ட கேட்கிறா. ஏவம் உக்த வியவஸ்தாயாம் ஜப்யதே. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஜப்யத்தேன்னு உன்னை எப்படி போற்ற வேண்டும்? அஷ்டோத்திரம் சொல்லணுமா, சத்தநாமாவளி சொல்லணுமா, நான் என்ன சொல்லணும்? ஓ ஜப சக, எதை சொல்லி? உன்னுடைய நாமாவளியை சொல்வது. ஜப்யத்தேன யுக்தா வியவஸ், எதுல நிலைப்பாடுடையதாய். ஓ மகாநாத, எல்லாம் அறிந்த இறைவா, உன்னை என்ன சொல்லி போற்ற வேண்டும்? அடுத்தது தியாயத்தே, என்ன சொல்லி உன்னை தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் எப்ப பண்ணின உனக்குள்ள நான் உன்னை அடைய முடியும் அப்படின்னு கேட்க. என்ன சொல்லி போற்ற வேண்டும், உனக்கு என்னன்னு எப்படிலாம் தியானம் பண்ணணும், இதெல்லாம் நீங்க சொல்லணுமே. அவர் சொல்றாரு, இதுதான் நான் 112 முதல்ல சொல்லிட்டு வந்தேன், திருப்பி என்ன கேட்டுட்டு இருக்க? சொல்லுங்க சொல்லணும். நீங்க பசங்க அதெல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ரீகேபிச்சுலேஷன் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்ப பாக்குற, விடமாட்டா போல்றீங்க அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாரு? அப்ப 140 பைரவ உவாச்ச, பைரவர் சொல்றார். என்ன சொல்றார்? கூயத்தே கஸ்யவா ஹோமோ யாக கஸ்ய ச கிம் கதம். அப்படின்னு அம்மா என்ன கேக்குறா, உங்களை போற்றுறது மட்டும் பத்தாதா, ஹோமங்களை பண்ணணுமா, யாகங்களை பண்ணணுமா, அதுல எல்லாம் நாங்க ஏதாச்சும் உள்ளீடு அந்த ஆவாகன பொருட்களை நாங்க பண்ணணுமா? பசங்க இதெல்லாம் செய்வாங்க, இதுல என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்களை போற்றுவாங்க அஷ்டோத்திரமா, இல்லாட்டி சகஸ்ரநாமம் கூட சொல்லுவாங்க, ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது செய்யறதா? இல்லாட்டி ஹோமங்கள் எல்லாம் பண்ணணுமா, இல்லாட்டி அக்னியில யாக பண்ணணுமா? இதை எப்படி பண்ணணும்? வரிசை கிரமமாக சொல்லுங்கள். வரிசை கிரமமா? நீ வரிசையே வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, நீ வரிசை கிரமமா, அதெல்லாம் தெரியாது, நீங்க வரிசை கிரமமா சொல்லுங்க. அவர் பாக்குற, இது ஒன்னும் விடுறதா தெரியல. சொல்ல பைரவ உவாச்ச, அங்கத்தான் நம்ம பார்க்க வேண்டியது அற்புதமானது.
ஏஷாத்ர பிரிய கிரியா பாஹ்யா ஸ்தூலேஷ்வ ஏவ மிருகக்ஷேனே. ஓ மான் போன்ற விழிகளை உடையவளே, என்னை ஏன் மருள மருள பார்க்கிறாய்? உனக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணு மான பாத்தீங்கன்னா உடைய கண்ணை ஒழிச்சு பயந்துட்டே இருக்கும், ஒண்ணும் புரியாத மாதிரியே தெரியும். அது போல அம்மா வந்து கண்ணை சிக்கிட்டுக்கிட்டு நீ அங்கேயும் பார்த்துக்கிட்டு வரிசையா சொல்லி தொலைங்களேங்கிற. அப்பா பாக்குற, இவ்வளவு இவ்வளவுதான் அதே பாட்டு தானே பாடிட்டு இருந்தேன். அந்த அந்த அழகு பாருங்க. பிரிய தேவி சொன்னவர் இப்ப என்ன சொல்றார்? மிருகலோக்ஷனேங்கிற, மான்களை போன்ற விழிகை கொண்ட மருண்ட வளையங்கிற. எதுக்கு மகிழ்ச்சி வரும்? புரியாம இருந்தா மகிழ்ச்சி வரும் இல்லையா? புரியாம இருந்தா மகிழ்ச்சி வரும், பயம் இருந்தா மகிழ்ச்சி வரும். நீ புரியாதது போல நடிக்கிறியே, இது என்ன நடிப்பு போனது? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தனே, அப்படி திருப்பி திருப்பி கண்ணை உருட்டி மிரட்டி என்ன பார்த்து திரும்ப சொல்றியே. 112 சொல்லணுமா? நானு வேற வேலை இல்லையா? இன்னைக்கு விஜயதசமி ஆச்சு, முடிக்க வேண்டிய நேரம். 112 மறுபடியும் ஆரம்பிச்சு அதெல்லாம் தெரியாது. வரிசை கிரமமாக சொல்லுங்கள். அப்போ சொல்ற, நீ என்ன பண்ணாலும் சரி, பிரிய கிரியா பாஹ்யா ஸ்தூலேஷ்வ, இந்த உடலை சார்ந்த எது சொன்னாலும் எனக்கு திருப்தி வராது. அற்புதங்க, அற்புதங்க, அற்புதம். நீ யாகம் பண்றியோ, ஹோமம் பண்றியோ, அஷ்டோத்திரா சொல்றியோ, சகசநாம சொல்றியோ, அதுல எனக்கு தேவையே கிடையாது. பிரிய கிரியா, உனக்கு எதிர்த்து அது கிடையவே கிடையாது. நீ என்ன பண்ணணும்? ஏஷாத்ர, இந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து என்ன ஒண்ணும் கவர்ந்துற, இதுல எல்லாம் நீ ஏமாத்தவே முடியாது சொல்லிட்டு நிறுத்துற. அம்மா பொண்ணு புரியல, மனுஷா நீ தானே சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணப்பட்டு இப்ப இதெல்லாம் ஏமாத்த முடியாதுங்கிறியே. அப்ப இத்தனை நாள் சொல்லிட்டு ஏமாத்த வேலையா? அப்ப நான் எதுக்கு வேலை இல்லாம நீ சொல்றதை கேட்டு இருக்கேன்னா, அடே அப்படி சொல்லல, உட்காரு, கோவிச்சுக்காது. அதுக்குள்ள கோவிச்சுக்க. ஏஷாத்ர பிரிய கிரியா பாஹ்ய ஸ்தூலேஷ்வ, உன் உடலை கொண்டு வெளிப்புறமாக செய்யும் இவைகள் எல்லாம் எனக்கு பிரியத்தை அளிக்காது. பின்ன எதுதான் பிரியத்தை அளிக்கும் சொல்லுங்க அப்படின்னா மாற்றம். கேக்குறோமோ இல்லையோ? கேக்குறீங்களா? அப்புறம் நான் கேக்குறியா? வெரி குட். அப்ப என்ன சொல்ற? பூயோ பூய பரே பாவே பாவனா பாவியதே கியா ஜப சோத்ர ஸ்வயம் நாதோ மந்திராத்ம ஜப்ய ஈத்ரிஷாக. நீ மனசால என்ன நினைக்கிறியே, மனசால என்ன வந்து நீ ஆழமா இறைவான்னு நினைக்கிறியே, அந்த ஒண்ணு போதும் சார். இதை விட முத்தாய்ப்பு என்ன சார்? 112 தாரணாக்கள் சொன்னவர் நீ ஒண்ணுமே பண்ண, என்ன நினைச்சுக்க. அம்மா சொல்ற, நம்ம அம்மா இத முதல்லயே சொல்லிருக்கலாமேங்கிறா. ஆனா மனசார மனசு அசையாம நினைக்கிறது ஈஸியா? முடியவே முடியாது. அது முரட்ட குத்தையா போயிட்டு இருக்கும். அதுக்குதான் இந்த 112 தாரணாக்கள். புரியுதா? அவர் என்ன சொல்ற? பூயோ பூய, எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின், இல்லையா? திரும்ப 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 நைரத்தரியா பத்தஞ்சலி அங்கங்க வந்து குதிக்கிற இல்லையா? திருட்ட பூமி சதுதீர்காலே நைரந்தரிய சத்கார செய்தா திருட பூமி. சதுதீர்காலே நைரந்தரிய, அதனால சத்கார சேவிதான் திருட்ட பூமி. அது போல பூயோ பூய, இது அகைன் அண்ட் அகைன். பரபாவே, என் சுப்ரீம் ரியாலிட்டி, இந்த அண்ட சராச்சரங்களையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. பாவனா பாவியதே பாவியதே, அந்த பாவனையை உனக்குள் நிறுத்தி கொண்டு, ஸ்வயம் நாதோ, உனக்குள்ள நான் மந்திரமா ஒலிச்சுட்டு இருக்கேன். அனாஹதாவுல மந்திராத்மா ஜப்ய ஈத்ரிஷாக. அப்போ உனக்குள்ள அந்த ஜபம், மந்திர ஜபம், அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உனக்குள்ள உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தேன். நான் என்னை நானே வெளிப்படுத்தி கொள்வேன். அதனால்தான் அந்த வைப்ரேஷன்ஸ் எவ்வளவு அழகா வருது பாருங்க. அப்போ ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை, இதுவும் ஆரம்பம் தான், அதுக்கடுத்துல அதுவும் நின்னுடணும்.
அப்ப உங்களுக்குள்ள அந்த அநாகதா அதுதான் வந்து அதான் அஜபா ஜப். ரொம்ப அழகு. அஜபா ஜப்பாங்கிறது என்ன? உங்க மூச்சு. The greatest dhyana is just keep observing your breath. Automatically that takes you within and you are that. அதுதான் வந்து அஜபா ஜப. அதுதான் அந்த சோஹம் சோஹம் வந்து அஜபா காயத்ரின்னு சொல்லுவான். நமக்குள்ள நடந்துட்டே இருக்கு. நான் நடந்துட்டே இருக்கு. பரமஹம்ச யோகேந்திர அழகா சொல்வார். ஹம்ங்கிறப்ப மூச்சு வெளியே போகுது, சோங்கிறப்ப மூச்சு உள்ள வர்றது. ரொம்ப அழகா சொல்றது அஜபா காயத்ரி. அதான் என்ன சொல்ற, இது வந்து நம்ம ரொம்ப அழகா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். 145 இதுதான். இது தாருகா வனத்துல அந்த ரிஷிகள் முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்ம தியானம் நம்ம வந்து நிறைய ஹோமங்களும் யாகங்களும் பண்ண 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 இயற்கை சக்திகள்லாம் நம்முடைய கைவசம் வரும் அப்படின்னுட்டு அவெல்லாம் மீமாம்சா, பூர்வ மீமாம்சா அப்படின்னா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து இயற்கையை பாக்குறாங்க. இயற்கை எப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருது ஒண்ணுதான் அவளுக்கு முக்கியமா இருக்கு தாருகா வனத்துல. அப்போ அவங்கள வந்து பண்ண 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 இயற்கை சக்திகள்லாம் அவங்க கைக்குள்ள வந்து விடுது. அக்னி கண்ணா கேட்கும், காற்று சொன்னா கேட்கும், வருணன் பகவான் சொன்னா கேட்பாரு. அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க we are the gods, we are the supreme. அதே போல அவங்க மனைவிமார்களுக்கும் நம்ம தான் கற்பு பெண்டீர்கள், நம்ம கற்பு யாருமே அசைக்க முடியாது, நாம தான் தேவிகள்னு ஒரு ஈகோ இருக்கு. சிவபெருமான் பாக்குறாரு, என்னடா எதுக்கோ படைச்ச எங்கேயோ பார்த்து என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ. இதுதான் கேனோபனிஷத்துலயே வருது உங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு புல்ல ஒரு ஜோதி வரும், ஒரு புல்ல தூக்கி போடும் இந்திர சபையில. இந்திரன் பாப்பா யாரு நீ, நான் யாருன்னு முதல்ல இருக்கட்டும். அப்ப என்ன, அப்ப அவங்க அவங்க ஈகோ ஹையஸ்ட்ல இருந்தாங்க. இந்திரன் தான் தான் கடவுள் நினைக்கிறான், அக்னி பகவான் எல்லாருமே தான் தான் எல்லாமே எல்லாமேன்ட்டு ஒரு இருக்கச்சுதான் வந்து இந்த ஒரு ஜோதி வந்து ஒரு புல்ல ஒண்ணு போடும், போட்டுட்டு இந்த புல்ல அசைக்க முடியுமா அப்படின்னு. அப்போ இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்து, டே யாரு நீ, அட்ரஸ் இல்லாத ஆளு எதிரில வந்து கூப்பாடு போட்டு இருக்கேன், கெட் லாஸ்ட், எனக்கு இது என்டர்டைன்மெண்ட் டைம், சப்ரஸ்ல வந்து டான்ஸ் போடுற டைம், வந்து உயிரை வாங்காதேங்கிற. இல்ல இல்ல ஒரு 5 நிமிஷத்துல போயிடுறேன் நானு, இதுக்கு என்ன விவரம் சொல்லுங்க. அப்படியா, 5 minutes, not more than that. See, மேனகா ராஜன் ரொம்ப வெயிட்டிங் ஃபார் டான்ஸ், இட்ஸ் அவர் என்டர்டைன்மெண்ட் டைம். அவருக்கு உள்ள சொல்ல, இந்த புல்ல மட்டும் அசைச்சிருக்கு நான் போயிடுறேங்க. அவன் காத்து எப்பவுமே வந்து தலைவன் பண்ண மாட்டான், தன்னுடைய சபார்டினேட்ஸா இருக்கும். வாயு தேவா அது உப்பு தள்ளு வெளியே, அவர் உஃபு உஃபு உஃபுன்னு நகரம் பண்ண. அவர் பாக்குறாரு, என்னால முடியலையே, லங் கெப்பாசிட்டி போயிடுத்து, ரெமிடிஸ் வேணும் போல் இருக்கு, எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் போல் இருக்குங்கிற. ஸ்டாப், டோன்ட் வரி அப்படின்ட்டு அக்னி பகவான் நீ போய் பண்ணுடாங்க. அக்னி பகவான் பலத்தெல்லாம் அப்படி அக்னி ஒன்னும் பண்ண முடியும், உண்மையும் நடக்கல. பாக்குற இந்திரன் சொல்ற, நீ யாரு யார் என்றப்பதான் அந்த திரிபுர சுந்தரி வந்து, மடையா என் காலு கீழே பிறந்தவன்டா நீ இந்திரா, இப்படி உன் அகம்பாவம் உனக்கு ஆகாது, எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுறியா, இந்த மாதிரி அகம்பாவத்தை. அவர் யாருன்னு நினைச்சிட்ட, he is the energy, creative energy, சதாசிவா மகேஸ்வராங்கிறப்ப எல்லாரும் நமஸ்காரம் பண்றாரு. கேனோபனிஷத்துல வரும். அது போல தாருகா வனத்தில் இந்த முனிவர்கள் அப்படி இருக்கச்சே என்ன பண்ணுவார், சிவபெருமான் பிக்ஷாடனரா வருவார். பிக்ஷாடனர்னா கபாலத்தை மண்டவோட்ட கையில ஏந்தி திகம்பரரா அழகான யுவனா வருவார். வந்த உடனே இந்த பெண்ணிர்கள்லாம் அந்த தன்னுடைய குடங்கள்ல நைவேத்தியம் பண்றதுக்கு இதுல எடுத்துட்டு தீர்த்தம் எடுத்துட்டு போறச்சே, அப்படியே குடத்தெல்லாம் போட்டுட்டு, ஆஹா இப்பேற்பட்ட ஒரு அழகா இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஆன்னு பார்த்துட்டு. அப்ப விஷ்ணு எப்பவுமே கூட வருவார், அனக்ஷ் கூட சிவபெருமான் கூட. அவர் ஒரு அழகான யுவதியா அப்படியே டிங் 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 நடந்து போறாரு. இவர் மந்திரம் சொல்றது நின்னுடுது, தெய்வ வாக்குறது நின்னுடுது, யாகங்கள் ஹோமங்கள்லாம் கப்பு நின்னுடுது. இப்பேற்பட்ட ஒரு அழகா அன்றுச்சே அவங்க சக்தி எல்லாம் போயிட்டு ஒண்ணுமேல இருக்குச்சே. அப்ப சிவபெருமானும் விஷ்ணுவும் பார்வதி தேவி தோன்றுவாங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தான், ஆனா உங்களை அறியாமைய காட்டிட்டு இருக்கீங்க. வெறும் கர்மத்தால மட்டும் உங்களால அறிய முடியாது. உங்களுக்குள்ள நீங்க பணிவன்போட இறைவனை வணங்கினால்தான் இறைமை வெளிப்படும். அந்த தாருகாவனத்துல எல்லோருமே சிவபெருமன் கால்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்தப்போ தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி அவங்களுக்கு ஞானம் உபதேசித்ததாக நமக்கு தெரியுது.
அது போல இது வந்து உங்களுக்கு திரிபுர ரகசியத்துல வரும், அது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சரியா? இது கேனோபனிஷத்துல அது அழகா அது வரும், அது பாத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு அவர்? அதேதான், பூயோ பூய பராபாவே, நீ யஜ்ஞம் பண்ணாலும் வரமாட்டேன், ஹோமம் பண்ணாலும் வரமாட்டேன், சகசிரநாமம் பண்ணாலும் வரமாட்டேன். ஆனால் நீ பாவனா பாவியத்தே, எல்லாத்தையும் விட்டுட்டு மனசார என்ன நினைச்சின்ன, ஸ்வயம் நாதோ மந்திராத்மா, உனக்குள் ஓம்காரமாக ஒலித்து கொண்டிருக்கும் நான் என்னை நானே வெளிப்படுத்திக் கொள்வேன், நீயே நானாகி. எவ்வளவு அழகு இல்லைங்க? எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு. ஆனா மொட்டை மாடி 8ஆம் வகுப்பு போறதுக்கு நமக்கு லிஃப்ட் வேணும், ஏணி வேணும், படிக்கட்டு வேணும், அதை மறந்துடக்கூடாது. இது வந்து 8வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்ற. இதெல்லாம் இண்டிகேஷன் கொடுத்துட்டார். இதெல்லாம் வந்துடுச்சா, நீ பிளஸ் பண்ணா நடக்கிறதா, அஷ்டாத்மா சித்திகள் வந்து விடுதா, அப்போ மத்ததெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நீ மனசார நினைச்சாலே நான் உனக்குள்ளேயே ஒலிச்சுட்டு இருக்கேன், என்னோட ஐக்கியமாக வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. இதுக்குதான் நம்முடைய அருட்பிரகாச வள்ளல் மிக முக்கியமான அற்புதங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க 5000 பாடல்களுக்கு மேல் பாடியவர் அருட்பெரும் ஜோதி வள்ளல், ராமலிங்க வள்ளல். அவர் சொல்றார், ஒருத்தர் கேட்கிறார், சுவாமி 6வது திருமுறையில் தானே நீங்க எல்லாமே ஜோதி ஜோதி சொல்றீங்க, மற்ற 5 தெளிய வந்து நீங்க சுப்பிரமணியம் பாடிருக்கீங்க, அம்பாள திருவடையம் வடிவுடைமனை பத்தி பாடிருக்கீங்க, திருவற்றியூர் தியாகசன் மேல பாடிருக்கீங்க, சிதம்பரம் நடராஜன் மேல பாடிருக்கீங்க, அப்ப அதெல்லாம் பொய்யா? இல்ல, அது தேவை. அந்த ராமலிங்கம் அவன் இந்த ஜோதியாக வருவதற்கு அவைகள் தான் இணைப்படிகள் சார். அவரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சார். நான் இப்ப வந்துட்டேன், நான் வெட்டி முடிச்சுடுவேன், நான் தான். அவர் ஒரு இடத்துல கூட டிக்ளேர் பண்ணதே கிடையாது. ஆமாம், நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தே எனக்கு கண்ணாடியில் ஜோதியாக அருளிய மாறுமுக பெருமான் அல்லவா, அவரை நான் எப்படி மறக்க முடியும்? அவர் ரூம்ல தியானம் பண்றச்சே கண்ணாடியில் தான் ஆறுமுக பெருமான் தரிசனம் முதல்ல அப்படி கிடைக்கிறது. ஒரு சாதாரணமாக இருந்த ராமலிங்கம் ஜோதியாக மாறியது. அப்போ நேரா கந்த கோட்டம், எப்பேற்பட்ட சார், அவர் பாதங்கள் பட்டை சென்னை சார். அந்த கந்த கோட்டத்தை போய் பாருங்க, அந்த திருவற்றியூர் தியாகேச பெருமான் கோயில் போய் பாருங்க, மிஸ் பண்ணவே கூடாது. அவர் காலடி பட்ட இடங்கள் அல்ல. அவர் சொல்றாரு, ஆமா அப்பெல்லாம் நான் வந்து எல்கேஜி ப்ரீகேஜி அப்படி வந்துட்டு இருந்தேன், இப்ப நான் பிஹெச்டியில் இருக்கேன். பிஹெச்டியில இருந்து மறுபடியும் நீ ப்ரீகேஜி பத்தியும் எல்கேஜி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒழிய மறுபடியும் என்ன பிகேஜி உட்கார வைக்க முடியாது. அதுதான் சிவபெருமன் நீங்க சொல்ற. அதெல்லாம் தேவை, ஹோமங்கள் தேவை, யாகங்கள் தேவை, அஷ்டோத்திரங்கள் தேவை, சகஸ்ரநாம தேவை, இந்த தாரணக்கெல்லாம் தேவை. எது வரைக்கும்? இந்த அஷ்டமா சித்திகள் உனக்குள்ள வந்ததா, இந்த முதிர்ந்த நிலை உனக்குள்ள வந்ததா, அது வந்த திமிரு வந்துடக்கூடாது, ஈக வந்துடக்கூடாது. ஆஹா, இதெல்லாம் வர்றதுனால இறைவன் பக்கத்துல போய்கிட்டு இருக்கேன், இதோ வந்துட்டேன். எப்படி ஒரு நதி கடலுக்குள் சங்கமிக்கும் பொழுது நிதானமாகிவிடும். அதை பார்க்கணும். ஒரு நீர்வீழ்ச்சியாக அருவியாக கொட்டி வேக வேகமா அவர் காட்டாற்று வெள்ளமாக வரக்கூடிய ஒரு நதி தான் பிறந்த இடமான அற்புதமான தன்னுடைய நாயகனான அந்த கடல் நாயகனை சேரும் நிறையில் மெல்ல வரும், காதலாகி கசிந்து இதோ வந்து விட்டேன் உன்னை சேர்வதற்கு, உன்னுடன் ஒன்று கலப்பதற்கு, உன்னுடன் அணைத்துக் கொள்வதற்கு என்ற ஒரு நாயகி பாவத்தை நீங்க பார்க்கலாம். முள்ள அந்த நதி, அந்த கங்கை நதி பார்க்கறச்சு, அந்த டெல்டா கல்கட்டால பார்க்கறச்சு அது நமக்கு தெரியும். அந்த கருப்பா அந்த அரபிக்கடல் இருக்கும், அதோட ப்ளூவா அந்த அற்புதமான கங்கை நதி கலக்கிறது ஒரு திவ்யமான ஒரு பரவசமான நிலையை நமக்கு தெரியாம நமக்குள்ள ஏற்படும். இதோட உணரணும். அதுதான் அவர் சொல்ற, இதெல்லாம் உனக்கு வர வர என் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ உனக்குள்ள பணிவும் தாய்மையும் அதிகமாகும். அகம்பாவம் வரக்கூடாது. அகம்பாவம் வந்த தொலைஞ்சு நீ அங்கேயே இருப்ப. நீ பெரிய சித்தனா இருப்ப, இல்லாட்டி பெரிய மந்திரவாதியா இருப்ப, இல்லாட்டி பெரிய சத்குருவா இருப்ப. ஆனா என்ன வந்து அடையணும்னு என்னுடைய காலடியில் நீ சரணாகதி அடையணும். என்ன சொல்ற? பூயோ பூய பராபாவே பாவனா பாவியதே கியா ஜப சோத்ர ஸ்வயம் நாதோ மந்திராத்ம ஜப்ய ஈத்ரிஷாக அப்படின்னு அழகா சொல்ற. இதுதான் நமக்கு நம்ம ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம யோசிச்சு பாக்குறச்ச நமக்கு எப்பவுமே நம்ம வழி நடத்தி வழிகாட்டிய முன்னோடிகளை பின்பற்றணும். அதுக்கு நம்முடைய பாரத புண்ணிய பூமி விட்டு வேற இடமே கிடையாது. எத்தனை பேர் அவருக்கு ஜோதி வள்ளலிங்க சுவாமி, அவர் ஜோதியை கலந்தார். பத்திரைக்கரியா அவர் அற்புதமா கலந்தார். ஆண்டாள் நாச்சியார், இறைவன் ரங்கா நீதான் என்னை கொண்டவன், உன்னை தவிர மற்றொன்று அறியன்றப்ப சூடி கொடுத்த நாச்சியார் ஐக்கியமானாங்க, ஜோதியா ஐக்கியமானாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாண பீடத்தில் இருக்கார், நீ எனக்கு அடிமை,
வந்து தொலை நேர அவர் லபோதிபம் அடிச்சுக்கோ உனக்கு வேற நேரமே கிடைக்கலையா? இப்பதானே அழகான இன்னும் பொண்டாட்டி கூட ஆகல, மாலை மாத்தி தாலி கட்டணும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒரு கிழவனா வருவார். சார் எல்லாம் படிக்கணுங்க. சுந்தரமூர்த்தி நாயனார், நீங்க அந்த சேக்கிட புராணத்தை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நாயனார் புராணம் படிச்சீங்கன்னு ரொம்ப அழகா வரும். 12 திருமுறைகள் ரொம்ப அழகா சேக்கிடார் பெருமான் அவ்வளவு அழகா சொல்லுவார். கல்யாணம் இந்த கன்னியாதானம் நடக்க போறது. ஸ்டாப், ஒரு தாத்தா வருவார். ஸ்டாப், நீ எனக்கு அடிமை, என்னுடைய பர்மிஷன், என் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்கிட்ட என்ஓசி வாங்க. என்கிட்ட என்ஓசி வாங்காம உனக்கு கல்யாணம் நடக்காது. எப்படி நடந்தது பாரு. அப்போ எல்லாம் பெரியவங்க, பெரியவரே வயசுல பெரியவரா இருக்கிறீங்க, சின்ன சிறுசுங்க அப்பதான் கல்யாணமாக போகுது, இப்படி வந்து அபசகனமா ஐயோ ஸ்டாப், உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? எனக்கு தெரியாதத அப்படி ஒரு அடிமை சீட்டை, அடிமை ஓலையை காட்டுவார். அதுல அவங்க தாத்தா 7 பிறவிக்கும் 7 பரம்பரைக்கும் உங்களுக்கே நாங்க அடிமை செய்வோம், உங்களுடைய திருப்பணிக்கே நாங்க இருப்போம் எழுதி கொடுத்து சாசனத்தை காட்டுவார். சுந்தரமூர்த்தி பயங்கர, என் தாத்தா பண்ண தப்புக்கு நான் என்னையா பண்ண முடியாது, எனக்கு உனக்கு ஏய். அப்ப ராஜா கிட்ட போறப்ப ராஜா சொல்ற, அப்பா சாமி மன்னிச்சுக்கோ, உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்கிற, அவங்க தாத்தா காலத்தை அவங்க பார்த்தா கையெழுத்துல சரியா இருக்கு, உங்க தாத்தா தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கிற, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ ஒரு அடிமை கல்யாணத்தை நிறுத்திடுற, நிறுத்திட்டு நீ என்னுடைய சன்னதிக்கு வா. அவர் அடிச்சுட்டு போவார், என் கூட வாடான்னு போயிட்டு கரெக்டா திருவிடை மருதூர் அந்த கோவில போய் நின்றுட்டு அவர் பாக்குறார். அவர் பார்க்கறச்சதான் சுந்தரமூர்த்தி என்னமோ பண்றது. அடடா, இது ஏற்கனவே பரிச்சயமான இடம் அல்லவா, ஏற்கனவே நான் இருந்திருக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ சிவபெருமான் தோன்றி, நீ என்னவன் அப்படின்ட்டு அவளை ஐக்கியமா கல்யாணம். சுந்தரமூர்த்தி நாயனாரால், நாயனுடைய அவருடைய பெருமையினால் அவருடைய கிழத்தி, அவருடைய உரிமையான மனைவிக்கும் ஜோதியுடன் கலக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. பித்தா பிறசோடி பெருமானே அருளாளா, அத்தா உமைக்கே நாம் ஆட்பட்டிருக்கிறேன் சுந்தரமூர்த்தினர் பாடி ஜோதியோட ஜோதி கலப்பார். அப்பேற்பட்ட ஒரு பரம்பரையை நம்ம எல்லாமே அதுதான் ஹையஸ்ட் லெவல்ல அருட்புரி ஜோதி வல்ல, அதுதான் சொல்றாரு. ஆனா அந்த நிலைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு படி, ஏணி படிக்கல ஏறணும். இல்லைங்க, படிக்கட்டுல ஏறிதான் மொட்டை மாடிக்கு நாம போக முடியும் அழகா சொல்றாரு இல்லையா. இப்ப இது நிறைய பேசின போல நிறைய இருக்கு. இதெல்லாம் சொன்னோம்னே ஜட்டபரதான் எடுத்துட்டோம்னா அது பாட்டு மணிக்கணக்கா போய்கிட்டே இருக்கு. அவர்லாம் எப்பேற்பட்ட ஜட்டபரதான், நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் பாரு, அது வேற விஷயம். ரைட். இப்ப 146. அப்புறம் வேற என்ன பண்ணணும் நானு? இப்ப அம்மாவுக்கு ரொம்ப பசங்க பாக்குறா, எல்லா பசங்க கரெக்டா கேட்கறாங்க. ஓ நம்ம வெறும் ஜம்ப் பண்ணா பத்தாது, வெறும் அஷ்டோத்திரம் சொன்னா பத்தாது, ஒழுங்கு மரியாதையா கிரியா பண்ணணும், ஒழுங்கு மரியாதையா நாம எல்லாம் பண்ணணும். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. சரி, ஒத்துண்டி இப்ப என்ன சொல்றது அடுத்தது? தியானம் ஹி நிக்ஷல புத்திர் நிராகாரா நிராஷ்ரயா ந து தியானம் ஷரீர அக்ஷி முக ஹஸ்த ஆதி கல்பனா அப்படின்ட்டு ஒரு முத்தாய்ப்பு வைப்பார். தேவைதான், இல்லைன்னு சொல்லல. முன்னையே சொல்லியிருக்கேன், நம்முடைய சனாதன தர்மாவில சாருபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுஜ்யம், இந்த 5 வழிமுறைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. சாரூபியம், மனசானது it cannot attract any, it cannot hold on any abstract. அது ரொம்பவே நம்ம பல இதுல பார்க்கலாம். இப்போ நீ வட்ட வழியில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க வானத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வானத்தை பார்ப்பீங்க? ஒரு 2 நிமிஷம் பார்ப்பீங்க. அப்புறம் அது மாதிரி ஒரு கொக்கு பறந்து போகும், காக்கா பறந்துட்டு போகும். காக்கா நல்லா இருக்கேன்னு போயிடும், புறா போச்சுன்னா புறா நல்லா இருக்கேன்னு போயிடும், அந்த வெட்ட வழி போயிடும். அதனால வெட்ட வெளி இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் வந்து மகாவதார் பாபாஜி சொல்லியிருக்காரு. மகேஸ்வரநாத் பாபா அவர் வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கச்ச, லுக் அட் த கேஞ்சஸ். திஸ் இஸ் த ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மகாவதார் பாபாஜி given to மகேஸ்வரநாத் பாபா, who is the great master of ஸ்ரீயம். சார் 12 வருஷம் சார், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, அந்த ஜலத்தையே பிரவாகமாக போகிற கேஞ்சஸ் மட்டுமே அவர் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு ஞானம் சித்தியாச்சு. அதனால 24 மணி நேரம் கிடையாது, அவருடைய கிரியாலாம் முடிச்சுட்டு யோகாசனம் எல்லாம் பண்ணிட்டு அப்போ உட்கார். அது ஒரே வேலை தான். அந்த கேஞ்சஸ் போறது மட்டும், கங்கை மாதா அப்படி பிரவாகமா போறது மட்டுமே பார்த்துட்டு இருப்பார். அதனால்தான் குரு வாக்கியம் நமக்கு அவ்வளவு முக்கியம். குரு சொல்ற வழியை பின்பற்றிட்டு இருந்த வேலை ஈஸி. வேலூர் பார்த்து இந்த மாதிரி போயான்னு சொன்ன ஹைவே இருக்கு, அந்த பக்கம் போ,
நீ எதுக்கு சுங்குவார் சத்திரத்துக்குள்ள போய் வாலாஜப்பேட்டைக்குள்ள போய் ராணிப்பேட்டைக்குள்ள போய் ஏன்டா கஷ்டப்படுற டிராபிக் ஜாம்ல? அதான் ஹைவே போட்டுக்கிற அப்படி போன்றப்ப நமக்கு ஒரு தைரியம் வரும். அது போல அப்பேற்பட்ட சொல்ற ஷரீர ஒரு உடலாக இருக்கு. அதனால முதல்ல சாருபியம், ஒரு அழகான வடிவத்தை தேவை. அப்புறமா சாருபியம், அப்புறம் சௌலபியம், எல்லா விதமான கல்யாண குணங்களும் தேவை. ஓ அம்மா ஸ்ரீராமர்னா இப்படி இருப்பார், திடகாத்திரமா இருப்பார், ஒரு வில்லு அம்பெல்லாம் இருப்பார். அவரை பார்த்தா நமக்கு தைரியம் வரணும், இவர் நம்மளை காப்பாத்துவாருன்ட்டு. அவர் சோழங்கி மாதிரி ஒல்லி பிச்சானா இருந்தாருன்னா அதனால மனசுக்கு ஒரு திடமான ஒரு கிராஃப் தேவை. அடுத்தது சௌலபியம். எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள், எப்பேற்பட்ட ஸ்ரீராமர் அப்பா காப்பாத்துவார அந்த ஒரு சௌலபியம். அப்புறமா சாமீபியம், நான் பையன், நீ எனக்கு அப்பா, நான் உனக்கு புள்ள, நீ தான் எனக்கு காப்பாத்துற. யூ எஸ்டாப்ளிஷ் a relationship with that மூர்த்தி. அண்ட் தென் சாநித்தியம், நீ அப்பா, நான் புள்ள, நீ பெரியவன், நான் சின்ன, என்னை வழிநடத்தி கொடு நீரு, உன்னை பின்பற்றது சாநித்தியம். அப்புறமா சாயுஜ்யம். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் நம்ம அனுமான் தான், ஆஞ்சநேயர் தான். அப்பேற்பட்ட மகாவதாரமான ராமாவதாரத்துல ராம பெருமான் தன் நெஞ்சார தழுவியவர் ஆஞ்சநேய பெருமான். அந்த பாக்கியால் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர் அந்த ஆஞ்சநேயர். அது என்றைக்கும் அவர் சிரஞ்சீவியா இருக்கார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆக இந்த நிலைகள் தேவை. இங்க என்ன சொல்ற, ஷரீர ஒரு உடம்ப பார்த்து தியானம் பண்ணாத, அக்ஷி அந்த கண்ணு, முக, வாயு, ஹஸ்த, கை, ஆதி, கல்பனா, இந்த இமேஜினேஷனுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன். ஆனா தேவை. ஆர் யூ ஃபாலோயிங் மீ? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a methodology. இது தேவை. ஆனா அதுவே முடிவாகி விடாது. இது நீங்க பார்க்கணும். இதுதான் ஃபைனல் சொல்லவே முடியாது. தியானம், நீ சரீரத்து மேல தியானம் பண்றியோ, ஒரு கண்ணனை பார்த்து தியானம் பண்றியோ, ஒரு வாய், ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடிய காயங்கள், இதெல்லாம் இதெல்லாம் நான் தியானம், இதை நான் தியானம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன நிக்ஷலா என்றப்ப ஸ்டடி, புத்திர் நிலையான மனத்துடன், நிராகாரா எங்கும் பரவி இருக்கக்கூடிய என்னை, நிராஷ்ரயா எந்த சப்போர்ட்டும் இல்லாம நீதான் சகலமும் என்று உனக்குள் உள்ளாழ்ந்து நீ உணரும் பொழுது அங்கே நான் இருக்கிறேன். அம்மா பாக்குறா, என்னங்க இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க, எல்லாம் நான் தான், ஒண்ணுமே நானும் இல்லை, உனக்குள்ள இருக்கிறீங்க, சாத்தியமா? அதுக்குத்தான் சொன்ன இப்பவே 112 அவசியம். நீ பாட்டுக்கு வரிசையா சொல்லிட்டே இப்ப தெரியுதா? எல்லாம் சுலபம்தான். ஆனா எப்படி வரணும்? நிராஷ்ரயா. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். போல் வால் ஜம்ப். நான் எப்படின்னா சொல்றேன் கிளாஸ்ல, ஒரு போல் வால் தாண்டறதுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல போல் வால், இந்த குச்சி வச்சுக்கிட்டு அந்த கம்பை வச்சுட்டு தாண்டணும். அந்த கம்பை வச்சு தாண்டதுதான் நம்முடைய ஏட்டுக்கல்வி, நம்முடைய பிராக்டிசஸ் எல்லாமே. நம்முடைய ஜம்ப் வெற்றிகரமா ஆகணும்னு அந்த கிராஸ் பண்றச்ச இந்த கம்பை விட்டுடணும். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக, இந்த பற்று விட இருக்கு. இந்த கொம்பை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கிராஸ் பார் கதவும் கீழே விடும். இட் பிகம் a foul attempt. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம போல் வாழ்க்கையில வெற்றிகரமானது எல்லாம் கம்பு தேவை. கம்பு இல்லாம போல் வாழ் பிடிக்க முடியாது. அதான் போல் வாழ். ஆனா அந்த போன உடனே அந்த கிராஸ் பார் வரச்ச இதை விட்டுடணும். நீ கற்ற கல்வி, பெற்ற ஞானம், உன்னுடைய பட்டறிவு, படிப்பறிவு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒன்றுமில்லாத, நிச்சலமாக எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஒன்று விட்டவர் கதியே கிடையாது, நீ என்னை எங்க வச்சுக்கிறேன்னு தெரியாதியா, நீ தயா எனக்கு. இதுதான் அற்புதமாக எனக்கு ரொம்பவே சிற்றம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்தவன் பொற்றாமரையடைய போற்றும் பொருள் கேளாய், பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் நன்று கான் கோவிந்தா. நீ எனக்கு வரமே கொடுக்க வேணாம், உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமையாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம். மற்ற காமங்கள் மாற்றல் வரும் பாவம் உனக்கு தயா. நான் நீ என்ன பண்ணாலும் சரி,
உன்கிட்ட இதே வந்து எதிர்பார்த்து வந்த, வரத்து கேட்டு வந்த, பீதாமரத்து கேட்டு வந்த, வீட்டு கேட்டு வந்த, மாடி கேட்டு, ஒரு குப்பைய வேணாம். நீ ராஜாவே இருந்துக்கும், உன்கிட்ட எதோ அவசியம். ஆனா உன் மீது நான் வைத்த அன்பு தூய்மையானது. உன் மீது நான் வைத்த அன்பு எந்த ஆதாரமும் அற்றது. நான் வைத்த அன்பு உயிரோடு பிணைந்த அன்பு. அந்த அன்பு ஒண்ணு போதும். நீ என்ன மதிக்கா கட்டியும் பரவாயில்ல, என்ன நினைக்க கட்டியும் பரவாயில்ல. நான் வச்ச அன்பு அன்பு தான். அந்த எந்த படிப்பறிவுமே இல்லாத அந்த கோபர்கள் சொல்றச்ச, தன்னுடைய கிரீடம் விழுறது தெரியாம, பீதாம்பரம் அவிழ்ந்து விழுறது தெரியாம திபி திபின்னு ஓடி வர்றார் கடவுள் பின்னாடி. ஏன் உள்ள போகாதீங்க, நீங்க தான் எனக்கு பிரியமானவங்க. குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். நீ ஒண்ணுமே பூஜை புனஸ்காரம் பண்ணாது, நீ உன்னுடைய கடமைகளை சரிவர பண்ணின, உன்னை தேடிட்டு நான் வரேன். திருவள்ளுவர் அழகான சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானது. இதுல நம்ம இதெல்லாம் உணரக்கூடியது இல்லையா? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரை தானே. இது அத்தனையிலேயும் கடவுள் இருக்க. எல்லாத்தையும் நான் தாண்டா இருக்கேங்கிறப்ப நீ வந்து இதுதான் சாமி, இதுக்கு நீ வைர கிரீடம் போட்டுட்டு முத்துமாலை போட்டுட்டீங்கன்னா உனக்கு இதெல்லாம் வந்துடும், நான் உனக்கு இது தர்றேன். இந்த பார்கெனிங் எல்லாம் பண்ற இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட செல்லாது. மவனை போ, கைய கால வச்சுட்டு கிரியாமன், கைய கையால வச்சுட்டு தியானம் பண்ண, நிராஷ்ரயா நிச்சலா நிராகாரா பண்ணாதான் நம்ம கிட்ட வர வேண்டும் சொல்றப்போ அம்பாள் ஓ ஆமாமா நீங்க சொல்றது நியாயம் தான். அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியுமா என்ன? பையன் போன நோய் வரட்டும் கத்துக்கிட்டோம்ட்டு அம்மாவும் ஆமான் சாமி போடுற. அப்ப சொல்ல கரெக்ட் தானே அப்படிங்கிறாங்க. இப்ப 147வது சூத்திரத்துக்கு போறோம். பூஜா நாம புஷ்பா ஆத்யா மதி கிரியதே திருடா நிர்விகல்ப மகா யோனி சா பூஜாஹி தாராத் லயா அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாச்சு எதுன்ட்டு. இது எல்லாமே வந்து ஃபினிஷிங் டச்சஸ். இப்போ ஆமா நிஜம்தான், ஆமா நிஜம்தான், கடைசி முடிவு தான் நமக்கு முக்கியம். நம்முடைய ஜம்ப், நம்முடைய போல் ஜம்ப் வந்து வெற்றிகரமா முடியும். நம்ம செய்யக்கூடிய சாதனை நம்மளை இறைவனோட சேர்க்கணும். நான் ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் ஆல் திஸ் இல்லையா? அதுதான் வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை வழி கொண்டார், யாதும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டிகனில் அதுவும் கொண்ட அருள். சேலஞ்ச் மாணிக்க வாசகர் சேலஞ்ச் பண்றார் ஈஸ்வர பெருமான. ஓ எனக்கு ஒண்ணுமே வேணாம், எனக்கு ஒண்ணுமே வேணாம், உன்கிட்ட இருந்த போதும், நீ மட்டும்தான் போறோம். எனக்கு எதனா வேணும்னா அது நீயே பண்ணிக்கோ, நீயே கொடுத்துக்கோ. நீ எனக்குள்ள இருக்கன்னு சொல்ற இல்ல, அப்ப நீ உனக்கே பண்ணிக்கோ. உனக்கு சாப்பாடு ஒண்ணு சாப்பாடு கொடு, நான் குளிக்கிறோன்னு தண்ணி கொடு. நானா கேட்க மாட்டேன், நானா கேட்டு உன்னை விட்டு விலக நான் தயாராக இல்லை. இந்த அற்புதமான வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய், வேண்டும் அயன்மார்க்கு அறியோய், வேண்டி என்னை பணி கொண்டார், யானும் அதுவே வேண்டினாங்க, வேண்டும் பரிசு ஒன்று உண்டுகிறேன் அதுவும் கொண்டாங்க அருள் என்று ரொம்ப அழகா சொல்வார். அதுதான் இங்க சொல்றார். பூஜா, நீ பூஜை பண்ணு, நாமா என்னுடைய நாமாவளியை சொல்லு, புஷ்ப ஆத்யா இதெல்லாம் கொண்டு பூஜை பண்ண, யா மதி கிரியதே திருடா, ஆனால் உன்னுடைய மனம் என்னிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும் இல்லையா? தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை இல்லையா? அதுதான் நமக்கு எந்த கோயில்ல பண்ணாலும் குருஜி ரொம்ப சொல்வார், லிவ் இன் த பிரசன்ட். அந்த ஒன்றேசை ஒன்றும் நன்றேசை, நன்றும் இன்றேசை, இன்றும் இன்னேசை. எது ஒண்ணு நல்லது நினைச்சோம்னா அதுல போயிட்டே இருக்கணும். சத்து தீர்க்க கால நைரந்தரிய அப்படின்ட்டே இருக்கணும். சத்கார செய்தி திருடம் இது திரும்ப திரும்ப பதஞ்சலி தான் வர்றார் நமக்கு. நிர்விகல்பே, நிர்விகல்பே மனசுல எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல், மகாவியோமி சா பூஜா ஹியாதரா லயா, அப்பொழுது உனக்குள் ஒரு லயம் ஏற்படும், அந்த லயத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. இது போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால பூஜைங்கிறது வந்து வெறும் பூ அப்படியே எங்க எத்தனை கோயில்களை பாக்குறோம் இல்லையா? பூ அப்படியே மாமா காபி சாப்பிட்டு வந்துடுறேன் மாமா, இங்க பாத்துக்கோங்க மாமா, மாமி கூப்பிடுறா பாத்துக்கோங்க அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்கோம்.
நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சாமிக்கு அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரா, சுவாமி அவர் நினைச்சு பார்த்தா, அட கடவுள், இவனுக்கு இவன்கிட்ட இந்த பேச்சு கேட்கறது நான் என்ன பாவமா நான் கடவுள் நினைச்சு. மாமா சத்த பாத்துக்கோங்க, இதை போயிட்டு வந்துடுறேன். ஏய் அம்பி, இவ்வளவுதான் இங்க தாண்டா இருந்தேன், நீ தாண்டா ஊ மறந்தாண்டா, ஏன்டா இங்க தலையில கட்டிட்டு போற, அவளை கூட சண்டை நடந்துட்டே இருக்கும். நம்ம வெளியே நின்று ஒண்ணும் அவங்க பண்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்தவன பார்த்துக்கணும். அதுதான் சொல்றதுங்க, பூஜா நாம ந புஷ்ப ஆத்ய யா மதி கிரியதே திருடா மதி கிரியத். இதெல்லாம் வந்து உன் மனசுல பண்றது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். திருடா நிர்விகல்பே மகாவியோமி சா பூஜா ஹி, அது மட்டும்தான். ஹீன்னா அது மட்டும்தான். ஆதராத் லயா, உனக்கு லயத்தை உனக்குள் கொண்டு வந்து முடிக்கிற 147 முடிச்சாச்சு. இன்னும் 15 சூத்திரம் தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு இது போறோம்னு நினைக்கிறேன். ஆக நாம செய்ய வேண்டிய சாதனைகளை விடாம பண்ணிட்டு, எப்படின்னு டேப்ல தண்ணி வருது, அதாவது டேப்பை திறக்காம இருந்தோம்னா துருப்பிடிச்சிடும். அது போல நம்ம உடம்புங்கிறது ஒரு கருவி, உடம்புங்கிற கருவிக்கு எக்ஸசைஸ் தேவை. அதே நேரத்துல மனம் என்பது ஒரு கருவி, மனத்திற்கு பிராணாயாமா என்ற ஒரு கருவி தேவை. அது போல எமோஷன்ஸ், உணர்வுகள் என்பது நம்முடைய சித்தத்தில் படர்ந்திருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், அவைகள் எல்லாம் தொடக்கிறதுக்கு மறுபடியும் பிராணாயாம தேவை, தியானம் தேவை. இதெல்லாம் முறையாக பண்ண 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 நம்ம எப்படி முன்னேறிட்டு இருக்கோம் என்றதுக்கு நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அழகா குரு நம்முடைய சிவபெருமான் பைரவர் சொல்லிட்டார். இதெல்லாம் வர வர நீ என்கிட்ட வர்றேன்னு அர்த்தண்டா, அர்த்தண்டா. நீ கோட்டீஸ்வரன் இருக்கிறது அவசியம் கிடையாது. நீ சாப்பிடுறதுக்கு அந்த வேலைக்கு உன் வாய்க்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். கல்லினூல் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தன்று போற்றும் நம் தயாளர் சொல்லுவேன். அது போல கருப்பையில் இருக்கக்கூடிய உயிர்க்கும் நான் தான் உணவு தருகிறேன், கற்பாறை இடுக்கில் இருக்கக்கூடிய தேரைக்கும் நான் தானடா உணவு தருகிறேன். அப்போ உன்னை பாத்துக்க முடியாதா? அப்படிங்கிறப்ப நான் பாத்துக்கிறேன் அந்த ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த ப்ராமிஸ் எப்போ? அந்த சாதனாவெல்லாம் செய்யணும். வெறுமனே நாம வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுற போயிட்டு சரிட்டு கையை தள்ளிட்டு வர்றப்ப சரவண பவன்ல காபி மசாலா கிளம்பரிச்சியா சரவண பவன் நினைச்சுட்டு போவேன், அது வேற விஷயம். சரவண மொழி வடபழனி முருகன் கோயில் சாமி சௌக்கியமா சொல்லிட்டு ரொம்ப சரவணமா தமாஷை சொன்னேன். ஆக நம்முடைய எவ்வளவு தூரம் முன்னேறின்னு இருக்கோம்ட்டு நம்ம கிட்டே லிட்மஸ் பேப்பர் இருக்கு. எப்படி கெமிஸ்ட்ரி இல்லாம இதெல்லாம் பண்ணுவோம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் to find out the alkaline and acidic. அப்போ அது போல நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தூரத்துல கேட்ட மௌன குரு நமக்குள்ளேயே குரு இருக்க. அவர் சொல்லுவார், அந்த குரு நம்மை வாழ்த்தபடி எல்லாமே சந்தோஷமா முடியும். இது வரைக்கும் நமக்கு கிளாஸ் போதும். அப்படியே ஒரு அசை போட்டுட்டேன். அந்த விஜயதசமி அன்னைக்கு இது ஆரம்பிச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இது உண்மையாலுமேங்க the thanks goes to தாரா. நிஜமாலும் அந்த குழந்தை கேட்டதுனால, ஆமாமா அந்த குழந்தை கேட்டதுனால்தான் இந்த விஞ்ஞான பயிரை எடுத்துக்கூட எனக்கு தோணிது. இருடா எடுத்து அந்த குழந்தை கேட்டு அந்த மாதிரி ஒரு ஆத்ம தாகம், அந்த ஒரு தியாகம் இருக்கும் அந்த குழந்தை கிடையாது. நான் செஞ்ச புண்ணியம், அதன் மூலமா பல பேர் பலன் அடைஞ்சுட்டு இருக்கா. எனக்கும் அதனால பலவிதமான என்னை நானே ரீஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட பேசுறச்ச இன்னும் அழகா தெரியுது எனக்கு. நான் படிக்கிறச்ச அதை பகிர்ந்துக்கிறச்ச இன்னும் புதுசு புதுசா புரிஞ்சு நமக்கு அந்த தோற்றங்களையும் எண்ணங்களையும் தர. இந்த விஜயதசமி முன்னாடி கரெக்டா அந்த 112 தாரணாக்கள் முடிச்சாச்சு, ஒரு முத்தாய்ப்பு. இது வந்து அனெக்ஷன். மத்ததெல்லாம் நீ ஜெயிச்சுடுவ, நீ ஜெயிச்சுடுவ, என் பையன் ஜெயிக்கிறது என்ன வழிட்டு நம்ம சார்பா கேட்டு அதான் சொல்லிட்டேன்னு சொல்லி அவரும் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே வந்து இதெல்லாம் பண்றப்ப நீ மனசார எனக்குள் பண்ணுவதுதான் இது. நம்ம திரும்ப தான் சொல்றேன், யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன், உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தான். என் உள்ளமே உருகிடுங்க, கண்கள் தண்ணி தானா வரும். கடவுள் எப்ப இருக்க? உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். என் கையை கிள்ளா வலிக்குது, மத்தவனுக்கு கிள்ளாது. எனக்கு பசிக்கிறப்ப மத்தவங்களுக்கு பசிக்குது, அவளுக்கு எதுனா கொடு. ஒண்ணு மத்தவங்க ஏமாறிச்சு உனக்கு வலிக்குது, மத்தவங்களை ஏமாத்த உனக்கு வெளியே நான் பாத்துக்கிறேன். நீ பிறப்பி எடுத்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் என்னங்கிறப்ப என்னை வந்து சேர்ந்தடைவதா. வீட்டு விட்டு எங்கேயும் சுத்தின்னு இருக்கேன், வீட்டுக்கு திரும்பி வாழதான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், நீ வரணும். அதுக்கு எளிமை வான் பற்றின் என்ற மறைப்பொருள். என்னை எங்கேயும் தேடாத,
உன் பற்றி நின்ற உன் கூட உணர்வாக நான் இருக்கிறேன். அந்த உணர்வை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவை நோக்கி நீ நகர்த்திட்டு இருக்கியோ அப்ப நான் வேற இல்லை, நீ வேற இல்லைங்கிறது. ஐ ரியலி தேங்க் தாரா விஜயபிரியா. விஜயபிரியா குழந்தைக்கு மேல அவதான் இந்த ஜூம் எல்லாம் போட்டு கேட்டு இருக்கா. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ரியலி பிளெஸ்ட் வித் அப்பர்ணா ஆர் வித்யா பானு அண்ட் அருண் டு பி வித் அஸ். ரொம்ப ரொம்ப அழகா முடிஞ்சது. இந்த தீஸ் எபிடோம் எனக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு யார் வர்றாங்கன்னு எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன ஒரு அம்மாவா நான் எனக்குள்ள தோன்றது. இது நான் பேசுறது கிடையாது, எனக்குள்ள கொட்டிய ஒரு பிரவாகம். இந்த பிரவாகத்தை யாரெல்லாம் அதை அடைஞ்சி அனுபவிச்சுக்கலாம், அது உங்க பாக்கியம். உங்களோட ஷேர் பண்ணின்றது என்னோட பாக்கியம். இதுதான் ஆனந்த பைரவம், ஆனந்த நிலை, சுகமான நிலை. அப்பா, இட்ஸ் அவர் பிளஷர் பா.